ராக்கி சார், மகாபலிபுரம் பீச் பக்கத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல அவங்க வந்து இறங்கிருக்காங்க சார். வெரி குட். நீ அங்க இருந்துகிட்டு அவங்க எப்ப புறப்படுறாங்க, எந்த வண்டியில புறப்படுறாங்கன்னு எனக்கு அப்பப்ப நியூஸ் கொடுத்துட்டே இரு. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஏய் தாமு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. எந்த கார்ல உங்களை கூட்டிட்டு வந்தனோ அதே கார்ல உங்களை மறுபடியும் ஏத்துறேன். அதான் அவனுங்க பாத்துருவானுங்கன்ற. எஸ், இவங்களை ஏத்திக்கிட்டு நான் இங்க இருந்து புறப்படுறேன். அவங்க யாரும் பாக்குறதுக்குள்ள வீட்டுக்கு பின்னாடி போய் ஒரு செகண்ட் வண்டி நிப்பாட்டி உங்களை இறக்கி விட்டுட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க என் காரை தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? வேற ஒரு கார்ல உங்களை ஏத்துறீங்க, நேரா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறீங்க. எல்லாம் கரெக்டா? உன்னோட கார்ல தான் எல்லா சாட்சிகள் இருக்குன்னு உன்னை சேஸ் பண்ணுவானுங்க. அதனால உன்னை க்ளோஸ் பண்றதுக்கு அவன் என்ன பண்ண பண்ணுவானுங்க. அப்படி ஏதாவது நடந்து உயிருக்கு டேய், ஏன் உயிரை பத்தி கவலைப்பட்டு இருந்தா காரியம் நடக்காது. எப்படியாவது இந்த சாட்சிகள் கோர்ட்டுக்கு போகணும், அந்த குற்றவாளிகள் தூக்குல தொங்கணும். இதுதான் நம்ம லட்சியம். அப்பா நான் போறேன்டா. டேய், இது சாவோட விளையாட்டு. வந்தா வெற்றி, போனா உயிர். அந்த உயிர் என் உயிரா இருக்க கூடாதா? தியாகம்